அப்புறம் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி த இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்த டாப்பிக்கில் வந்து மௌரிய பேரரசு த மௌரியன் எம்பையர். ஸோ இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வசதியாக அந்த டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரும். தேர்ட் சாப்டர் பாருங்கள், மௌரியன் எம்பையர் அப்படின்ட்டுருக்கும், மௌரிய பேரரசு. ஸோ இந்த மௌரியன் எம்பையருக்கு அடுத்தது ஆஃப்டர் மௌரியன், போஸ்ட்டு மௌரியன், பிற்கால மௌரியர்களுடைய காலம். ஸோ ரெண்டு டாபிக் சேர்த்து தான் இந்த டாபிக் வரும். பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மௌரியன் எம்பையரை முடிப்போம். இது ஒரு கிளாஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து போஸ்ட்டு எம்பையர், போஸ்ட்டு மௌரியன் வந்து நம்ம நடத்துவோம். இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேம் 2 லெசன் 3ல் இருக்குது. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 3.1 3.2 4ல் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த யூடியூப்பில் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. அதோடு சேர்த்து இந்த 6th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்டும் சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? இது முக்கியமான டாபிக். இது அடிக்கடி கேட்கக்கூடிய, ஸோ எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த மௌரியன் எம்பையர். இந்த மௌரிய பேரரசு, மௌரிய பேரரசை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு, இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு அப்படின்னா இந்த மௌரிய பேரரசு தான். ஸோ இங்கே எப்படி உருவானாங்க, இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கணசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ், கணசங்கங்கள்னு இருக்காங்க. அவங்க தான் அரசுகள் உருவாகிறாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருந்தது. நார்த் இந்தியாவில் 2 அரசுகள் காணப்பட்டுச்சுங்க. ஒன்று வந்து கணசங்கங்கள். இவங்க யார் அப்படின்னா முடியாட்சி. ஸோ முடியாட்சிக்கு முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழு ஆட்சி தான் இந்த கணசங்கா. இன்னொரு மொனார்ச்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிங்டம்ஸ், முடியாட்சி, மன்னர் ஆட்சி. அவங்க அரசு, அந்த ராஜா இருப்பார் அப்படின்னா அவருக்கு மூத்த பையன், அதுக்கப்புறம் அவருடைய வாரிசு, சக்சஸர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க திறமையாக இல்லாட்டி கூட அவங்க சக்சஸஸ் தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க முடியாட்சியில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனபிதாஸ், மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லி 2 இருப்பாங்க இந்த கிங்டம்ஸில். இவங்க தான் பிற்காலத்தில் இந்த பேரரசுகளாக உருவாகிறாங்க. அவங்க யார்? மகாஜனபதாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எக்ஸாமில் ஆல்ரெடி பொறுத்துகளை கேட்டது. சரிங்களா? யார் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்துங்க. அங்காஸ், அவங்களுடைய தலைநகரம் சாம்பா. சரிங்களா? மகதா, அவங்களுடைய தலைநகரம் வந்து கிரிவர்ஜா அல்லது ராஜகிரகா. ஸோ கயா, பாட்னா அப்படிங்கிறது பாடலிபுத்திரம், பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா இருக்கு இல்லையா, அதான். காசி, அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் காசி. எந்த ஊருன்னா பனாரஸ். தற்போது உள்ள பெயர் வந்து பனாரஸ், காசி தான் இப்போ பனாரஸ்னு பேர் வந்துருக்குது. வட்சா, கௌசம்பி, எங்கே எந்த ஊர் இப்போது தற்போது அலகாபாத். கோசலா, சிரவஸ்தி, கேபிட்டல் வந்து சிரவஸ்தி, கௌசலா சிரவஸ்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். சௌரசேனா, மதுரா, இப்போ தற்போது பேரும் மதுரா தான். பாஞ்சாலா, சரிங்களா, அதாவது ஐச்சத்ரா அல்லது காம்பிலியா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் இந்த பேர். அதுக்கப்புறம் குரு, இந்திரபிரஸ்தா, இப்போ இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஹரியானா, மீரட். மத்சய, விராட் நகர், இப்போ தற்போது பேர் வந்து ஜெய்ப்பூர். செடி, சரிங்களா, சோத்திவத்தி, பண்டா, அதான் கேபிட்டல் பந்தல்கண்ட். அவந்தி, உஜ்ஜயினி, மத்திய பிரதேஷ், மால்வா. காந்தஹார், தக்சிலா, ராவல்பிண்டி, தற்போது பேர் வந்து ராவல்பிண்டி, எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. கம்போஜ், பூஞ்சா, சரிங்களா, ரஜோரி, ஹஜரா, காஷ்மீரில் இருக்குது. அஸ்மகா,
பிரஸ்திஸ்தான், பைத்தான், பேங்க் ஆஃப் கோதாவரி, வஜ்ஜி, வைஷாலி, தற்போது பேரும் வைஷாலி தான், மல்லா, குசினரா, தியோரியா, உத்தரப்பிரதேஷ். 16 மகாஜனபதாஸ் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த மகாஜனபதாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். தனியாக நேரம் ஒதுக்கி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். எங்கெங்கே அந்த மகாஜனபதாஸ் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த மேப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேப்பையும் வந்து சிறப்பாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போது இந்த மகாஜனபதாஸ்லேயே வந்து 4 முக்கிய மகாஜனபதாஸ், மேஜர் 4 மகாஜனபதாஸ் அப்படின்னு சொன்னோம்னா யார் யார் அப்படின்னா, பீகாரில் உள்ள மகதா, சரிங்களா, உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய அவந்தி, உத்தரப்பிரதேஷ், கிழக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கோசலா, அதுக்கப்புறம் அலகாபாத்னு சொல்லக்கூடிய வத்சா. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். மகதா, அவந்தி, கோசலா, வத்சா. இவங்க தான் வந்து 4 மேஜர் மகாஜனபதாஸ். இவங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஊர், கேபிட்டல் எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எம்பையர் பார்க்க போகிறதா மகத எம்பையர். மகதத்தின் அரச வம்சங்கள் 4 முக்கிய அரச வம்சங்கள்: ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மயூரா. சரிங்களா? அப்போ தான் மௌரிய வம்சம் உருவாகுது பாருங்கள். யார்? ஹரியங்கா, சிசு, நாக, நந்த டினஸ்டி, மயூரிய டினஸ்டி. இப்போ ஹரியங்கா டினஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உள்ளே போனோம்னா, முதல் அரசர் யார் இருந்தார்? பிம்பிசாரா. பிம்பிசாரா அவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பேரரசுகளை, ஸோ அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் ஒன்று போராடி ஒரு பெரிய ஆர்மியை கொண்டு போய் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கன்கர் பண்ணி டெரிட்டரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விதம். இன்னும் சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? திருமண உறவுகளை அதிகமாக வச்சுக்குவாங்க. அங்கங்கே போகிற இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய குடிகள், அதாவது சொல்கிறது என்ன சொல்கிறது, பெரிய பெரிய குடினா ஒரு ஃபேமஸான அந்த குழு, அந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவருடைய மகளை வந்து திருமண உறவு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குழுக்கள் அனைவரும் இந்த ராஜாவுக்கு கீழே வந்துடுவாங்க. அது மாதிரி இந்த பிம்பிசாரா என்ன பண்ணுறாரு? எக்ஸ்டெண்டட் தி டெரிட்டரி ஆஃப் மகதன் எம்பையர் பை கன்க்யூஸ்ட் அண்ட் பை மேட்ரிமோனல் அலைன்ஸ். போகிற இடத்துல திருமண உறவுகள் வச்சுக்கிறார். அப்படி செஞ்சது தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசலா. கோசலா அப்படிங்கிறது he received காசி as a dowry. டவுரியை என்ன பண்ணுறாருங்க? காசி வரதட்சணையாக பெற்றுக்கொண்டாரு. அப்படி அவர் வந்து ரூலரை எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா? யார் அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் பிரேசனஜித். பிரேசனஜித் அப்படி அந்த ஒரு அரசர் இப்படி செய்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதை விட்டுட்டு அந்த அந்த இனத்தை விட்டு இன்னொரு இனத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு இளவரசி 2 பேரையும் மேரேஜ் பண்ணுறாரு. லிச்சாவி, மதரா, மாத்ரா. லிச்சாவி மாத்ரானா பெரிய ஒரு அது ஒரு குழுங்க. அந்த பிரின்சஸில் வந்து இளவரசியாக மணக்கிறாரு. ஹி மெயின்டைன்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் அவந்தி பட் அனெக்ஸ்டு அங்கா பை மிலிட்ரி மைட். ஸோ அவர் அவந்திங்கிற ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஒரு நல்ல நட்புறவு வச்சுட்டாலும் இப்படியே அவருடைய பலம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது பிம்பிசாரார். சரிங்களா? பிம்பிசாரார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மத பிரிவுகளையும் ஒருங்கிணைத்தாருங்க. பல தலைவர்கள் எல்லாத்தையும் ஆதரித்தார். ஒரு கருதப்படுவது என்னென்னா, ஹீ ஹேட், பாருங்க இங்கே ஒரு லைன் பார்த்தீங்கன்னு தெரியும், ஹி ஹேட் அண்ட் என்கவுண்டர்டு வித் புத்தா ஆஸ் வெல். புத்தரையும் சந்திச்சிருக்காரு பிம்பிசாரார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவருக்கு பிறகு பிம்பிசாராருக்கு பிறகு வந்தவர் யாருன்னா அஜாத சத்ரு. அஜாத சத்ரு பிம்பிசாராருக்கு வரதட்சணையாக இந்த பிரேசினத் அப்படின்னு இருக்கார் இல்லையா ஒரு ராஜா, ஒரு குழுவிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? வரதட்சணையாக தந்திருந்த காசியை அரசர் பிரஜனைக்கு திரும்பி எடுத்துக்கொண்டார்.
இந்த வேலையை திருப்பி பண்ணுறாரு. ஸோ உனக்கு அங்கே அவர்கிட்ட கொடுத்தியா டவுரியா, திரும்ப எடுத்து உன்கிட்டே கொடுக்குறேன். பிம்பிசார்கிட்ட கொடுத்த டவுரியை திரும்ப அந்த ராஜாவுக்கு திருப்பி கொடுக்குறாரு. திஸ் லெட் டு எ மிலிட்டரி கான்ஃபரன்டேஷன் பிட்வீன் மகதா அண்டு கோசலா. இதனால் ஏதாச்சு மகத நாட்டிற்கும் கோசல நாட்டிற்கும் மோதல் உருவாயுது. சின்னதாக ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணனால இப்போ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் உருவாயுது. சரிங்களா? இப்படியே போகும்போது இந்த பிரசிஜென்ட் சொன்னோம் இல்லையா, பிரசேஜினத் தனது நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு மகதத்தின் தலைநகரமான ராஜகிரகத்து கோட்டை வாசலில் போகும்போது அங்கே அவர் இறந்துடுறார். பிறகு என்ன ஆகுது, மகத நாட்டுடன் கோசல நாடும் இணைந்து விடுகிறது. ஸோ ஏற்கனவே மகத தனி நாடு, கோசல தனி நாடு திரும்ப சேர்ந்துச்சு. அஜாத சத்ரு தானே இப்போ ராஜாவாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவியுடன் சேர்ந்து, லிச்சாவி இனம் இருக்காரு, அவங்கள சேர்ந்து போரிட்டு அந்த பிளேஸையும் அவர் கன்கர் பண்ணிடுறாரு. அந்த பிளேஸையும் அவர் பிடிச்சிடுறாரு. ஹி ஆல்சோ டிஃபீட்டட் த லிச்சாவி அண்டு மல்லாஸ். ஸோ மல்லர்களையும் லிச்சாவிகளையும் என்ன பண்ணுறாரு, இந்த அஜாத சத்ரு வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. அஜாத சத்ரு இஸ் ஆல்சோ பிலீவ்டு டு ஹேவ் மெட் புத்தா இன் ஹிஸ் லைஃப் டைம் கன்வென்ட். எப்படி நம்ம வந்து பிம்பிசாரர் புத்தாவை சந்தித்து உள்ளார்னு நம்பப்படுவதோ அதே போல தான் அஜாத சத்ருவும் புத்தரை சந்தித்ததாக நம்பப்படுகிறது. ராஜகிரகம் படித்து வச்சு, ராஜகிரகத்தில் தான் முதல் பௌத்த சபை மாநாடு இந்த அஜாத சத்ரு கூட்டியிருக்கிறார். முதல் இந்த புத்திஸ்ட் கவுன்சில், இந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அஜாத சத்ரு ராஜகிரகா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைமிங் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே வந்து பிசி தான், பிஃபோர் கிறிஸ்ட் எரா தான் நடந்திருக்குது. பை த டைம் அஜாத சத்ரு மகதத்தில் இறந்துடுறாருங்க. சரிங்களா? அசைக்க முடியாத வலுவான அரசாயிருது. அது 461 அஜாத சத்ரு மறைந்த மகதம் அசைக்க முடியாத ஒரு வலுவாக அமைஞ்சிருக்குங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு பேரரசு உருவாகிட்டே இருக்குது. இவருக்கு பிறகு வந்த ராஜா உதயன். த சக்சஸ் ஆஃப் அஜாத சத்ரு. அடுத்த வருஷம் வராது. இவர் ஒரு புதிய தலைநகரத்தை, ஏற்கனவே ராஜகிரகம் சொல்லி ஒரு தலைநகரம் இருக்குதா அஜாத சத்ரு, இப்போ இந்த உதயன் பாடலிபுத்திரத்தை தன் தலைநகரமாக ஆக்குறாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட இருக்கக்கூடியது வீக் ரூலர்ஸ் யார், அனுருத்தர், முண்டா, நாகதசாக். சரிங்களா? இவங்களுக்கு பின்னாடி யார், அஜாத சத்ரு, அவருடைய மகன் யாருங்க, உதயனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரதர்ஸ் தான் அவங்க சக்சிடர் வீக் ரூலர்ஸ். என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட அவ்வளோ திறமை இருக்காது. ஒரு போரே வந்தால் கூட தனியாக இருந்து வாளை எடுத்து சண்டை போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து திறமை இருக்காது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஆட்சியாளராக இருந்தாங்க. அடுத்த ஒரு வம்சம் சிசுநாக வம்சம். ஏன் சிசுநாகனா, முதல் அரசர் பேர் சிசுநாகர். சரிங்களா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசுநாகர் என்பவர் ஹரியங்கா அரசை கொன்று அரியணை ஏறியவர். ஹரியங்கால இருக்கக்கூடிய ஒரு அரசர் தான் கடைசி. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு லைன் சொல்லிட்டாங்கல்ல, உதயனுக்கு பிறகு வந்த அந்த சக்சஸர்ஸ் வந்து எல்லாருமே வீக் ரூலர்ஸு. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த சிசுநாகர் இவனை ஈஸியாக கொண்டுட்டு அந்த அந்த ஃபுல்லாக வந்து ஹரியங்கா அரசையை வந்து சிசுநாகா கேப்சர் பண்ணிக்கிறாரு. இவருடைய தலைநகரம் அப்படின்னா காலசோகா. தலைநகரம் ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா சிசுநாகர் அப்படின்னு அமைச்சு. இவர் வந்து தான் இரண்டாவது பௌத்த மாநாட்டை கூட்டியவர். எங்கே, வைஷாலி அப்படிங்கிற பிளேஸில் இரண்டாவது புத்திஸ்ட் கவுன்சில். யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்னங்க, சிசுநாகர். ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து யார்,
அஜாத சத்ரு எங்கே கூட்டினார் ஞாபகம் வச்சுக்கணும். அஜாத சத்ரு வந்து ஃபஸ்ட்டு அந்த புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே பண்ணார்? புத்திஸ்ட் கவுன்சில் ஞாபகம் இருக்குதா? எந்த ஊர் அது? ராஜகிரகத்தில் ராஜகிரகம் அவருடைய தலைநகரம். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் அஜாத சத்ரு ராஜகிரகம். ஓகேவா? இரண்டாவது புத்த மாநாடு யாருங்க? சிசுநாகர் எந்த வைஷாலி அப்படிங்கிற பிளேஸில் கூட்டுறார். மொத்தம் 4 மாநாடுகள் நடந்திருக்குது. 2வது மாநாடு ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு நந்தர்கள் வந்துடுறாங்க. நந்தா டினஸ்டி. நந்தாஸ் வேர் தி ஃபஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அவங்க தான் வந்து நந்தா முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள். ஆனால் பேரரசை உருவாக்கினாலும் இன்றைக்கி ஃபேமஸ் கிடையாதுல்ல. மௌரிய பேரரசு தானே ஃபேமஸ்ஸு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேரரசாக இருந்தது. இதில் வந்து அரசருடைய பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மகாபத்ம நந்தர். எந்த ஊர்லங்கன்னா மகதா 362 BCE 362 பொது ஆண்டுக்கு முன் நடந்த விஷயம். முதல் நந்த வம்ச அரசர் என்று அழைக்கப்படுபவர் மகாபத்ம நந்தர். த ஃபர்ஸ்ட் நந்தர் ரூல், த ஃபர்ஸ்ட் நான் ஷத்ரிய டினஸ்டி. சரியா? முதல் சத்திரியர் அல்லாத வம்சம், நான் சத்திரியா டினஸ்டி. ஞாபகம் வச்சுக்கோ, கொஷின் கேட்பாங்க. முதல் சத்தியர் அல்லாத வம்சமும் இவர் தான். முதல் நந்த வம்சத்தின் அரசரும் மகாபத்ம நந்தர். ஞாபகம் வச்சுக்கோ. இவர் சும்மா சாதாரணம் கிடையாதுங்க, மாபெரும் வெற்றியாளர். யாருங்க? மகாபத்ம நந்தர் மாபெரும் வெற்றியாளர். அதனால் அவர் ஏக்ராத்னு அழைப்பாங்களாமா. சர்வசத்ரானாக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உக்கிரசேன் அவருடைய கன்கேர் பண்ணனால அந்த நேம்ஸ் வரும். இவர் தொடர்ந்து படையெடுத்து கலிங்காவையும் கோசலத்தையும் கைப்பற்றாரு. கலிங்கா தான் அந்த ஒரிசா அந்த பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கலிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த மகாபத்ம நந்தர் was succeeded by his 8 sons. சாதாரண 8 புதல்வரை வந்து தன்னுடைய வாரிசா வச்சிருக்காருங்க. அதனால இவருக்கு நவநந்தாஸ் இவரையும் சேர்த்து 9 நந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரிசா சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரிசா பக்கம் தான் கலிங்கான்கிற பேர். ஒரிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயகிரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இன்னும் இருக்குது உதயகிரியில் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், ஹதிகும்பா கல்வெட்டு. சரிங்களா? ஹதிகும்பா கல்வெட்டு ஃபேமஸானது. சரிங்களா? இந்த ஹதிகும்பா கல்வெட்டில் 300 வருடங்களுக்கு முன் அரசர் நந்தர் வெட்டிய நீர் வடிகாலும் அங்கே காணப்படுதாமா. இன்னும் அதோடைய எவிடன்ஸ்லாம் இதெல்லாம் தெரியுது. இவருக்கு பிறகு வந்தவர் தனநந்தா தன் லாஸ்ட் நந்தா ரூல். தனநந்தர் இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 327 325 BCE. சரியா? BCEல தனநந்தருடைய ஆட்சி காலம். இதே மாதிரி வடமேற்கு பகுதியில், இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி இந்தியா மீது படையெடுத்து வந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவரை பற்றி யார் பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் என்னங்க? தனநந்தரை பற்றி கிரேக்க நூலில் எழுதப்பட்டுள்ளது. என்ன எழுதியிருக்காங்க? அவர் அக்ரம்ஸ் அல்லது சாண்டி ட்ரைம்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரை பற்றி he is probably referred to as Akramis and Sandrams in Greek text. அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியா கௌடியலின் உதவியால் மௌரிய வம்சத்தை நிறுவ தனநந்தரை வீழ்த்தினார் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸ் வருது. என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனநந்தரை வீழ்த்தி தான் மௌரிய பேரரசே உருவாயிருக்குது. அதில் வந்து அவங்க யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். சரி, இப்போது அந்த
தனநந்தர் இருந்த ஆட்சி காலத்தில் வந்து அலெக்சாண்டர் வந்து படையெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன்ஸ் எப்போ நடந்தது? 326 பிசிஇ அவர் வந்து இந்தியாவுக்குள்ள நுழையாருங்க. இந்திய துணைக்கண்டத்தில் நுழையும் பொழுதே எப்படி நுழைகிறாருன்னா, பாரசீகர்களை தோற்கடித்து உள்ள நுழைகிறார். பிறகு உள்ள நுழையும் போது தட்சசீலத்தின் அரசரான அம்பி அவர்கிட்ட சரணடைகிறாரு. அதனால அவர் இந்தியாவில் ஈஸியாக நுழையிறதுக்கு வசதி ஆகிப்போச்சு. இன்னொன்று பாருங்க, பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் போர். அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம் நதிக்கரைக்கும் பியாஸ் நதிக்கரைக்கும் இடையே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய போரஸ் அவன்கிட்ட போய் சண்டை போடுறாரு. போரஸ் அவனை சண்டை போட்டு அந்த போரஸனை வந்து சிறை பிடிச்சிடுறாரு. சிறை பிடிச்சிட்டு போரஸின் கண்ணியத்தால் ஈர்க்கப்பட்ட அலெக்சாண்டர் தனது மேலாதிக்கத்தை ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை பேரில் அவரது அரியணையை திருப்பி தந்துவிட்டாருமா. அவ்வளோ கண்ணியமாக இருந்திருக்காரு இந்த போரஸை வந்து இம்ப்ரிசன் பண்ணி கூட அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, ஆட்சியை பிடிக்க விரும்பல, திரும்ப நீயே வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டு போயிட்டார். His battle weary soldiers refused to march further. சரிங்களா, இந்த போரினால் களைப்படைந்த வீரர்கள் மேலும் அணிவகுத்து செல்ல மறுத்துட்டாங்களாமா. ஒரு ஸ்டேஜில் இராணுவம் தயங்குறதுனால அலெக்சாண்டரும் போக விரும்பவில்லை. நாடு திரும்பிய அலெக்சாண்டர் கண்டு அறியாத முடியாத பெரும் ஒரு காய்ச்சலில் பட்டு பாபிலோனால இறந்துடுறாரு. அலெக்சாண்டருடைய கதை முடிஞ்சது. சரி, இவர் வந்து படையெடுத்துட்டு போயிட்டார்ல எங்கே இந்தியாவுக்குள்ள, என்ன நடந்தது இது வந்து போன பிறகு? நம்ம இந்தியாவுடைய துணை கண்டத்தின் வடமேற்கு பகுதி நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸில் என்னாச்சு, பெரிய பெரிய மாகாணங்கள் உருவாவதற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அலெக்சாண்டர். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம். சரிங்களா, எங்கே நம்ம வந்து மேற்கு நோக்கி வெஸ்ட் பிளேஸில் நிறைய வணிக பெருவழிகள்லாம், இவரே வந்து போயிருக்காருன்னா அங்கே வழி இருக்கிறனால தானே நம்ம வந்திருக்காரு, அந்த வழியை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க அந்த காலத்தில் இருந்த மக்கள் வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா 4 வகையான வணிக பெருவழிகள் காணப்பட்டாங்க. பிறகு இந்தியாவுக்கும் கிரேக்கத்திற்கும் நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடச்சிருச்சு, ஒரு நேரடி தொடர்பு. அதனால் நம்ம நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்களாம்மா இந்தியர்களும் கிரேக்கர்களும் அப்படின்னு நம்ம பண்ணுது. இப்படி வணிக தொடர்பு அதிகரிக்க இந்தியாவின் வடமேற்கில் பல கிரேக்க குடியிருப்புகள் உள்ள வந்துச்சு. இதுதான் வந்து அலெக்சாண்டர் பேட்டில் இன்வேஷன் ஆனதுக்கப்புறம் நடந்த இம்பேக்ட். அலெக்சாண்டரியா அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது? காபுல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு அலெக்சாண்டரியா. காபுல் ஆக்சுவலி பாகிஸ்தானில் பெஷாவர் பக்கத்தில் ஃபூக்கி ஃபேலா. சரிங்களா, சிந்துவில் இருந்து அலெக்சாண்டரியா ஆகிய சில முதன்மையான கிரேக்க குடியிருப்புகள்லாம் இன்னும் இருந்தாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இது அலெக்சாண்டருடைய இன்வேஷன்ஸுடைய இந்த இம்பேக்ட் ஆஃப் இன்வேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசு உருவாகுது. இந்த மௌரிய பேரரசுடைய சான்றுகள், தொல்லியல் துறை, கல்வெட்டுகள், மத சார்பற்ற இலக்கியங்கள், மத சார்ந்த இலக்கியங்கள், வெளிநாட்டு சான்றுகள்லாம் இருக்குது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, பொறுத்துகளை கேட்பாங்க. சரியா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் கிடச்சிருச்சாமா. இதன் மூலமாக மௌரியர்கள் ஆட்சி செஞ்சது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிறப்பான மௌரிய வம்சத்தின் சிறப்பான அரசர் யாருங்க? அசோகருடைய கல்வெட்டை, த எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகை மறக்கவே முடியாது.
மிகவும் ஃபேமஸான ஒரு கல்வெட்டு அப்படின்னா ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன். ஜுனாகத் கல்வெட்டு. கல்வெட்டுனா என்ன? அசோகர் தன்னுடைய ஆர்டர்ஸ், அது ஒரு அரசர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆணைகள், பேராணைகள், அந்த பேராணைகளை வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க முடியாத காலத்தில் ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து அந்த கல்லில் செதுக்கி பாயிண்ட்ஸ் போட்டு சொல்லிடுவார். அந்த பாயிண்ட்ஸை எல்லாரும் வந்து மக்கள் வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து அந்த கல்லை பார்த்து படிச்சுட்டு அல்லது படித்து ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார். இது மாதிரி வந்து ராஜா உங்களுக்கு பேராணைகள் கொடுத்துருக்காரு, இது மாதிரி தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் ஃபேமஸ் ஆனது வரிசையாக நம்ம வந்து பார்ப்போம். அது எடிக்ட்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது, எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகா. பிறகு மத சார்பற்ற இலக்கியங்கள்னு எடுத்திங்கன்னா இப்போ பின்னாடி படிக்க போகிறோம் டீட்டெயிலாக, பட் இங்கே வந்து அந்த கொடுத்துருக்கிறது பார்த்துக்கணும். கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம் இவரை பற்றி சொல்லியிருக்காரு, மௌரிய பேரரசை பற்றி. விசாக தத்தரின் முத்திராட்சம், மாமுல்லரின் அகநூற்று பாடல்கள், இந்த 3 இதுவும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, பொறுத்துக்க, எங்கே வேணாலும் கேட்பாங்க. மதம் சார்ந்த நூல்கள் பெருசாக ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? 3 தான், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பௌத்த பேரரசு, அது என்ன சொல்கிறது, மௌரிய பேரரசு எல்லாமே பௌத்த நூல்கள் தான். சமணம் அழிந்து பௌத்தம் உருவானுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து புராண கதைகள் இதன் மூலமாக தெரியும். இது இல்லாமல் மௌரிய பேரரசுக்கு இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூல், வெளிநாட்டுக்காரர்கள் இல்லையா, அது இல்லாமல் தீப வம்சம், மகா வம்சம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் மௌரிய பேரரசுடைய எவிடன்ஸ். இப்போ பார்க்க போகிறோம், மௌரிய பேரரசு இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசுங்கிறது எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி, ஒரு பழைய கேள்வி. இது இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு எது அப்படின்னா மௌரிய பேரரசு தான், சரிங்களா? இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம், இந்தியா அது உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் வந்து உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம். இந்தியாவில் முதல் தோன்றிய பேரரசு மௌரிய பேரரசு. இன்று பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடலிபுத்திரம் இல்லையா? எங்கே இருக்குது? பாட்னா, பீகார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அரசு தோன்றிய இடமே வந்து பீகார் தான், பாட்னாவில் தான். என்ன ஆட்சிங்கன்னா மொனார்ச்சி, முடியாட்சி. எந்த காலத்தில்? 32 BCEலேருந்து 187 BCயில் இந்த வரலாற்று காலத்தில் வந்தாங்க. யார் வந்து அந்த அரசராக இருந்தாங்க? சந்திரகுப்தா, பிந்துசாரா, அசோகான்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 10th ஸ்டாண்டர்டில் மனப்பாடம் பண்ணிப்போம்ல, அது போல் இப்போ நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து அவுட்டுன்னு நினச்சிக்கோ. அந்த அளவுக்கு இது முக்கியமானது, படித்து வச்சுக்கிறோம். பாடலிபுத்திரம் மறக்கவே முடியாது. இப்போ தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சது இல்லையா? அதான் வந்து மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரம். பாருங்க, அந்த போய் சான்ஸ் கிடைச்சா போய் பார்க்கணும். 64 நுழைவாயிகள் இருக்கணுங்க, 64 கேட்ஸ், 570 கண்காணிப்பு கோபுரங்கள். வந்து வெளிநாடு, அதாவது இன்வேஷன்ஸ் யாரும் படையெடுத்து வரக்கூடாது அப்படின்னு 570 கண்காணிப்பு அங்கே இருந்து நிற்பாங்க. இது மாதிரி யாராவது வராங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி CCTV கேமரா மாதிரி 570 வாட்ச் டவர்ஸ் இன்னும் இருக்குது பாடலிபுத்திரம், பாட்னாவில். முதல் அரசர் வரார், சந்திரகுப்தா மௌரியா. மிகவும் ஒரு வரலாற்று ஆசிரியர், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசர். ஏன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சென்ட்ரகோட்டாஸ் அல்லது சென்ட்ரகோப்டஸ், அதுலேயே இவரை பற்றி குறிப்பிட்டிருக்குது. சந்திரகுப்த மௌரியரை பற்றி சிறப்பானவர்ப்பா இவர் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காரு பாருங்க அப்படின்னு. சந்திரகுப்தர் பல ஆண்டுகள் கழித்து நந்தர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை விரட்டியவர் தான் இந்த சந்திரகுப்தர். நந்தர்களும்
பேரலாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவர்தான் 321 பொது ஆண்டுக்கு முன் மௌரிய பேரரசை தோன்றிய முதல் அரசர். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக குஜராத்துக்கு தான் போகணும். குஜராத் போனீங்கன்னா அங்கே ஜுனாகத் பாறைன்னு அப்படின்னு இருக்குது. ஜுனாகத் பாறை எழுத்துக்கள், அதில் விரிவாக இவருடைய ஆட்சியை பற்றி கூறப்பட்டுள்ளது. இவருடைய சாதனைகள், அலெக்சாண்டர் விட்டு சென்ற கிரேக்க தளபதி போரிட்டு எல்லாத்தையும் அழித்ததாக எழுதப்பட்டுள்ளது. அதனால் ஜுனாகத் கல்வெட்டு யாரை பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது? சந்திரகுப்த மௌரியரை பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இவர் செலுக்கஸுக்கு எதிரான போர் செஞ்சிருக்கார். வார் அகேன்ஸ்ட் செலுக்கஸ். பொது ஆண்டுக்கு முன் 301 சில காலம் முன்பே சந்திரகுப்தர் அவர் மீது போர் எடுத்து அவரை தோற்கடித்து பஞ்சாப் பகுதியை விட்டு விரட்டினார் இந்த சந்திரகுப்தர் மௌரியர். சந்திரகுப்தர் செலுக்கஸுடைய 500 யானைகளை செலுக்கஸ்க்கு வழங்கியிருக்கார். செலுக்கஸ் தனது தூதரை சந்திரகுப்த அரசவைக்கு அனுப்பி 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்காங்க. இண்டிகா பார்த்தோம் இல்லையா? யார் எழுதுது? மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. இவரை பற்றி, சந்திரகுப்தரை பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திரகுப்தர் ஒரு சமண துறவியை மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னா, பேசிக்கலி ஃப்ரம் சந்திரகுப்தா வாஸ் ஜெயினா ரிச்சுவல்ஸ். புரியுதா? ஜெயினா ரிச்சுவல்ஸ், ஜெயினிசம். அவர் சமண மதத்தை சேர்ந்தவர் தான். யாரை மீட் பண்ணியிருக்காரு? பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு சமண துறவியை மீட் பண்ணுறாரு. அவர் தான் வாங்க இங்கே சவுத்துக்கு வாங்க, கர்நாடகா வாங்க அப்படி சொல்லி கூட்டு போகிறாரு. அதுதான் சரவண பெலகோலா. சரவண பெலகோலா இன்னுமே ஃபேமஸ். சரியா? படித்து வச்சுக்கணும். சரவண பெலகோலா பார்த்தீங்கன்னா அங்கே போய் கர்நாடகாவில் இருக்குது. அங்கே சமண சடங்குகள் சல்லக்கேனா அப்படின்னு அது அந்த இடத்துல உயிர் முடிஞ்சிருது, இறந்துடுறாரு. யார்? சந்திரகுப்த மௌரியர். இவருக்கு பிறகு வந்தவர் 297 BCயில் வந்தவர் யாருங்க? பிந்துசாரர். பிந்துசாரர் அவருடைய விருப்பம் என்னன்னா, அந்த சண்டையே வேண்டாம்ப்பா, யார்கிட்டையும் போரிட மாட்டோம், அதிகமான டெரிட்டரியை பிடிக்க மாட்டோம், அமைதியான இயல்பான ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்பினார். அதனால தான் கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா, படித்து வச்சுக்கோ, அமிர்த கதா என்று அழைத்தார்கள். கிரேக்கர்கள் பிந்துசாராவை அமிர்த கதா என்று அழைத்தார்கள். என்னன்னா, த ஸ்லேயர்ஸ் ஆஃப் எனிமீஸ், எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கிறது கிரேக்கர்கள் பிந்துசாரை அமிர்த கதா என்று அழைத்தார்கள். மேற்காசிய கிரேக்கர்களுடன் நல்ல உறவு வச்சிருந்தவர் இந்த பிந்துசாரா. இவருக்கு சாணக்கியர் இன்னும் போன்ற மிக சிறப்பான அமைச்சர்கள் ஆலோசனை வழங்குவதற்கு அவருடைய அவையிலும் இருந்திருக்காங்க. இவருடைய புதல்வர்கள், சன்ஸ் இல்லையா, அவங்கெல்லாம் வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறார். ஜென்ரலி ஒரு அரசர் அப்படின்னா தன்னுடைய மகன்களை எல்லாமே ஆளுநராக ஆக்கிடுவாங்க. ஒவ்வொரு பகுதிக்கு ஆளுநராக ஆக்கிடுவாங்க, அரச பிரதிநிதியாக ஆக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிந்துசாரர் 25 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காருங்க. பிறகு 272 BCயில் இறந்தார். சரியா? இறந்து முடிஞ்சு இவருக்கு பின்னாடி வரவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். அசோகர் அவர் தேர்ந்தெடுத்த வாரிசு அல்ல. புரியுதா? அசோகர் அவருடைய வாரிசு இல்லை. யார்? பிந்துசாருடைய வாரிசு அல்ல. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சியே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. மௌரிய பேரரசில் பெருசாக ஒரு ஆட்சியே இல்லை. புதல்வர்கள் சரியாக ஆட்சி செய்யவும் இல்லை. சரி, அசோகர் யாருங்க அப்படின்னு கொஞ்சம், ஏன்னா அசோகருடைய காலம் பொற்காலம் சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இவர் யார் அப்படின்னா, தட்சசீலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில்
இவர் ஒரு வைஸ்ராயாக இருந்தவர், ஆளுநராக இருந்தவர், அரச பிரதிநிதியாக இருந்தவர். இவர் கொடூரமானவர் தெரியுமா? சாதாரண ஆளுக்கு அசோகர் வந்து சாதாரண மிக கொடூரமானவர். உள்ளூர் அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் செய்த கிளர்ச்சியை அடக்கியவர். சரியான சண்டை போடுவார், எல்லாத்தையும் சாகடிப்பார். அவந்தியின் தலைநகரம் இவரை முக்கிய நகரமானுச்சு. வணிக மையம் வந்து உஜ்ஜயினி அரசின் பிரதிநிதியாக இருந்தவர் தான் இந்த அசோகர். ஒரு கொடூரமானவர்னு வச்சுக்கங்களேன். பிறகு இவருடைய காலம் பொற்காலமாக பின்னாடி சொல்லப்படுதுன்னு பாருங்களேன் எப்படி மாறுறாரு. இவர் வந்து நிறைய நினைவு சின்னங்கள்லாம் கட்டுறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் அவருடைய தலைநகம் இருக்கும்போது நிறையா வந்து நினைவு சின்னங்கள் கட்டுறாருங்க. மேற்கு ஆசியாவுடன் இவர் கொஞ்சம் நெருக்கமான உறவு வச்சிருக்காரு, நல்ல உறவுகள் வச்சிருக்காரு. தூதர்களை அடிக்கடி அனுப்பக்கூடியவர் அந்த அசோகர். இவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அசோகரை பற்றி நம்ம நேராக பார்க்கறதும் இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இவருடைய எடிக்ட்ஸ் தான் முக்கியமானது. இவர் வச்சிருந்த அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எந்த ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா கேட்பாங்க. பிராமி ஸ்கிரிப்ட் படித்து வச்சுக்கோங்க. பிராமி ஸ்கிரிப்ட் 1837 ஜேம்ஸ் பிரின்சப் சாஞ்சில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் இருந்த பிராமி எழுத்துக்களை பொருளை கண்டுபிடித்த பிறகுதான் மௌரிய காலகட்டத்தை உருவாக்கவே முடிஞ்சிருச்சு. பார்த்துங்க, மௌரியர் ஆட்சியுடைய பற்றி சொல்கிறதுக்கு 1837 ஜேம்ஸ் பிரின்சப்லாம் அந்த கல்வெட்டை எடுத்து இந்த பிராமி எடுத்து யாருக்கும் புரியல, அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். எடிக்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது இவர் யாருங்க, தேவனாம்பிய பெதசி, தேவர்களுக்கு பிரியமான மன நிறைவாக அப்படின்னு தொடர்ந்து அவருடைய எடிக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அசோகா கலிங்கத்து மேலே 261 BCயில் போர் தொடுத்துறாரு. அவருடைய டேர்னிங் பாயிண்ட் அது. 261 BCயில் அவர் வந்து கலிங்காவை வார் எடுக்கிறாருங்க. நிறைய பேர் இறந்துடுறாங்க. அது கல்வெட்டில் பொறிக்கிறார். அந்த கலிங்கத்தை அவர் கைப்பற்றுறாருங்க. அந்த கலிங்கத்தில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. சரிங்களா? இதை பற்றி 13வது பாறை கல்வெட்டில் விவரித்து உள்ளாராமா. பிறகுதான் அவருக்கு என்னாச்சுங்க, பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. என்னடா இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அப்போதான் இறக்க உணர்வு உருவானுச்சு. அறக்குடை சேரிட்டி, பியூரிட்டி தூய்மை, புனித தன்மை, செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு, ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மையுடன் இருக்கணும். இப்படி பயங்கரமான சேஞ்சஸ் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூத்தோர், ஆசிரியர் எல்லாத்தையும் மரியாதையுடன் பணிவுடன் நடந்து கொள்ளல் இது மாதிரி. அப்போ என்ன மீனிங்னா, இந்த கேரக்டர்ஸ், இந்த பிஹேவியர்ஸ்லாம் அசோகர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது கலிங்கத்து போருக்கு முன்னாடி இல்லை, கலிங்கத்து போருக்கு பிறகு டோட்டலாக சேஞ்ச் ஆகுறாரு. அசோகர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் மகிந்தா, மகள் சங்கமித்ராவை இலங்கைக்கு அனுப்புகிறார். ஏன்னா இவர் வந்து பௌத்த மதத்தை தழுவிடுறார். யார்? அசோகர். அதனால தான் இந்த சேஞ்சஸ் அவருக்கு. அதனால் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ரை இலங்கைக்கு அனுப்பி அங்கே பௌத்த மதத்தை பரப்புனால தான் இன்னைக்கு இலங்கை பௌத்த மத தழுவிய ஒரு இலங்கையாக தெரியுது. நிறையா இந்த தம்மா பற்றி, இந்த மெசேஜ் ஆஃப் தம்மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தம்மத்தின் கொள்கை, தர்மத்தின் கொள்கை. மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா, இதுமாதிரி அதிக இடத்துல சமய பரப்பாளர்களை அசோகர் வந்து அனுப்பி இந்த புத்த மதத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகிறார். தம்மா மகாமத்தாஸ், அசோகர் தர்ம மகா மாத்திரர்கள் என்னும் புதிய அதிகாரத்தை நியமித்தவர் இவர். இவருடைய ஆட்சி காலம் பேரரசு முழுவதும் பௌத்த மதத்தை பரப்புவதே ஒரே பணியாகவே செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய ஆட்சி காலம் சண்டை கிடையாது, வெறும் பௌத்த மதத்தை பரப்புனார்.
இப்போது ஞாபகம் வச்சுக்கோ, 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் அசோகா. எங்கே? பாடலிபுத்திரா. மொத்தம் 3 பௌத்த மாநாடு வந்திருக்கு. சரியா? ரீகால் பண்ணிக்கிறோம். அசோகா வந்து பாடலிபுத்திரா. வைஷாலியில் 1. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ராஜகிரகம். சரியா? இந்த 3 பேர், அந்த ராஜா பேர் 3த்தையும் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக படித்து வச்சுக்கோ. டேபிள் காலம் போட்டு வச்சுக்கோ, கேட்பாங்க. இப்போது இந்த ராஜாவுடைய யார், இந்த அசோகா உடைய பெரிய பாறை ஆணைகள், த மேஜர் ராக் கண்டென்ட் எடிக்ட்ஸ், முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. எம்ஆர்இ அப்படின்னா மேஜர் ராக் எடிக்ட் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷில் படிச்சுக்கங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழில் படிச்சுக்கங்க. எம்ஆர்ஐ 1 அது முதல் பாறை கல்வெட்டு பேராணை அப்படின்னா மிருகத்தை பலியிடுதல் தடை. யார் சொல்கிறாரு? தனக்கும் சொல்கிறாரு, மக்களுக்கும் சொல்கிறாரு. 2வது பேராணை வந்து சோழர்கள், பாண்டியர்கள், சத்திய புத்திரர்கள், கேரள புத்திரர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்தா ஃபுல்லாக சவுத்தை பற்றி சொல்லியிருக்காரு. 3வது பேராணை பிராமணர்களுக்கு தாராளம். அந்த காலத்தில் வந்து பிராமணர்களுக்கெல்லாம் வந்து நிலம் வந்து தானாகவே வழங்கிடுவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. 4வது அகிம்சையை பற்றி சொல்கிறாரு. உறவினர்கள் மீது அன்பு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 5வது பேராணி தர்ம மகாமத்தார்களை வந்து நியமனம் செய்வது. 7வதுல அனைத்து சமயங்களின் சகிப்புத்தன்மை. 8வதுல வந்து தர்ம யாத்திரைகள். 9வது தானம், உறவு, நட்பு, தர்மம். சரியா? 12வதுல சமய சகிப்புத்தன்மை. 13வதுல கலிங்க போர், பேரிகோஷ் போரின் ஒளி, தம்மகோஷ் தர்மத்தின் ஒளி. இந்த நோக்கிய மாற்றத்தை கொடுக்குறாரு. இந்த எபிக்ஸ்லாம், இந்த எடிக்ஸ்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியா? ஸோ அசோகர் வாழ்ந்த அந்த பிளேசஸ் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேப்பாக பார்த்துக்குங்க. இப்போ இதான் இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மௌரிய பேரரசு எப்படி நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் அவருடைய நிர்வாகம், மௌரியருடைய நிர்வாகம். ஸோ ராஜா தான், ராஜா வந்து அரசர், கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அந்த எம்பையர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜா அவர் தான் சுப்ரீம், அவர் தான் மேலே ஆளினால், அவர் தான் அதிகாரம் படைத்தவர். அவருக்கு மேலே யாரும் இல்லை அந்த நாட்டில் அப்படின்னு மாதிரி அர்த்தம். இவருக்கு உதவியாக ஒருத்தர் வச்சிருப்பார். அவருக்கு பேர் வந்து மந்திரி பரிஷத் எனும் அமைச்சரவை ஒன்று இருக்கும். அதான் அரசுக்கு உதவி செய்யும். அந்த அமைச்சரவையில் ஒரு புரோஹித் இருப்பார், ஒரு சேனாபதி இருப்பார், ஒரு மகா மந்திரி இருப்பார், மற்றும் ஒரு இளவரசர் இருப்பார். 4 பேர் இருப்பாங்க. யாருங்க உளவுத்துறை அப்படின்னா, உளவுத்துறை என்பதே ராஜா தான். அரசர் தான் உளவுத்துறை. ஸ்பைஸ் சிஸ்டம் அவர் தான், எக்ஸலண்ட் ஸ்பைஸ் சிஸ்டம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜா வந்து அப்படியே உடை மாற்றி, வேற ஒரு உடை மாற்றி மக்களோடு மக்களாக உள்ளே போய் என்ன நடக்குது, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, உள்ள கிளர்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்களா, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தது நம்ம வந்து படத்தில் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். மௌரியருடைய ஆட்சி காலத்தில் வருவாய் எப்படி இருந்துச்சு, ரெவென்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் தி ஸ்டேட். சரிங்களா? அதிக வருவாய் ஈட்டி தர மாதிரி இருந்தது. இதை பற்றி நம்ம அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த கல்வெட்டு அப்படின்னா, லூம்பினியில் உள்ள அசோகருடைய கல்வெட்டு. சரிங்களா? அங்கே அந்த கல்வெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதமா பாலி பாகா அப்படிங்கிற 2 வரிகள் டாக்ஸஸ். பாலி பாகான்னு சொல்லி 2 டாக்ஸஸ் வாங்கியிருக்காங்களாமா. பாகானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த விளைச்சலில் 1/6 நீங்கள் கொடுக்கணும், அதான் பாகா. ஸோ இந்த 1/6ல் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகள், சுரங்கங்கள், உப்பு, நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசலுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது மௌரியருடைய
ஆட்சி காலத்தில் வச்சு இந்த அந்த அந்த வரியை வாங்கி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. எதில் செலவழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வருவாயில் இராணுவத்திற்கு பெரும் பகுதி கொடுத்துருக்காங்க. பிறகு அரசு அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுத்துருக்காங்க, அறக்கட்டளை வச்சுருந்துருக்காங்க, நீர் பாசன திட்டம், சாலைகள் அமைத்தல், பொது பணிகள், இது மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த வரி வாங்கி. சரி, மௌரிய பேரரசுடைய ஜுடிஷியல் சிஸ்டம், நீதி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அரசர் தான் சுப்ரீம் ஜட்ஜு இல்லையா, அவர் தான் வந்து ஆளினால். மேல்முறையீடு அப்படின்னா அவர் தான், மேல்முறையீடும் அவர்கிட்ட தான் பண்ணும். அவருக்கு கீழே தான் துணை நீதிபதிகளை நியமித்து வச்சிருப்பார். தண்டனைகளை சாதாரணமாக இருக்காது, வேர் அரேஷ், கடுமையான தண்டனைகளாக இருக்கும். மௌரிய பேரரசு இராணுவ நிர்வாகம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தலைமை தளபதியாக இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே 30 நபர்களை கொண்டு 5 உறுப்பினர்கள், சரிங்களா, 30 நபர்களை கொண்ட 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்கள். ஸோ ஒரு குழுவில் 5 பேர், அதுபோல் 6 குழு, 6 5 30, இது மாதிரி இருப்பாங்க. என்னென்ன படைகள் இருந்துச்சு? கடற்படை இருந்திருக்கு பாருங்க, கேட்பாங்க. அந்த காலத்தில் கடற்படை இருந்துருக்கு, நேவி இருந்திருக்குது, ஆர்மரி ஆயுதங்கள் இருந்திருக்குது, இன்ஃபேன்ட்ரி காலாட்படை, இது மட்டும் இல்லாமல் குதிரைப்படை கேவலரி, தேர்ப்படை வார் சேரியட்ஸ், யானைப்படை வார் எலிஃபென்ட்ஸ், எல்லாமே இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் நகராட்சி நிர்வாகம் எப்படி இருந்திருக்குது மௌரிய பேரரசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தோம், 30 மெம்பர்ஸ் டிவைடட் இன்டு 6 கமிட்டிஸ் அப்படி இருந்திருக்குது. ஒரு கமிட்டியில் வந்து 5 பேர் இருப்பாங்க. 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 நகரம் நிர்வாகம் வந்து நாகரீகா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் அண்டர் தி நாகரீகா அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருப்பார், அவர் தான் அவர் கண்ட்ரோல் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகரீகாக்கு ஸ்தானிகா, கோபா அப்படின்னு ஒரு உதவி அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இது இல்லாமல் அதிகாரிகள் அப்படின்னா செக்ரட்டரிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மகா மாத்திரைகள் சொல்லக்கூடிய செயலாளர்கள் உதவிக்காக இருந்திருக்காங்க. சமஹத்ரா நிதி அமைச்சர், படித்து வச்சுக்கோங்க, காலையில் கேட்பாங்க, அவள் தான் வரி வசூலை வாங்கி வச்சிருக்கக்கூடிய யார்? சமஹர்த்தா, நிதி அமைச்சர். சமஹர்த்தான நிதி அமைச்சர், சான்ஸ்கிரிட் நேம். மாவட்ட நிர்வாகத்தை பார்க்கக்கூடியவர் ஸ்தானிகர், சரிங்களா. கோபான் ஏற்கனவே கேள்விப்பட்டு வந்தீங்களா, அவன் யாருன்னா 5 முதல் 10 கிராமங்களுக்கு அதிகாரியாக இருந்தவர். நாகரிகா என்பவர் வசம்தான் என்ன இருந்தது, நகரம் முழுக்க நாகரிக வசம்தான் கொடுத்துருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். மௌரியர் ஆட்சி காலத்தில் நாணயங்கள், கரன்சிஸ் இருந்திருக்குதுங்க. பணம் வணிகத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாகவே வழங்கியது. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நடக்கலை, பின்னாடி நடக்குது. சரி, அந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் என்னவா இருந்ததுன்னு கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. பீகாக், ஹில்ஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறைச்சந்திர வடிவம், வெள்ளி நாணயங்களாகவும் இருந்திருக்குது, பணங்களாகவும் இருந்திருக்குது. கிரிசன்ட் காப்பர் காயின்ஸ். இந்த கிரிசன்ட் காப்பர் காயின்ஸ் செப்பு நாணயத்தை மசாகாஸ் என்றால் கிரிசன்ட் காப்பர் காயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த செப்பு நாணயங்கள் ஆகியன அரசினுடைய நாணயங்கள். அரசி, சரிங்களா, யாரு? இம்பீரியல் கரன்சி. ட்ரேடு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ட்ரேடு, வணிகம் கிரேக்கத்துடன் நிறையா வந்து கனெக்ஷன் வச்சு நிறைய சம்பாரிச்சிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹெலனிக் எங்கெங்க? கிரேக்கத்தில். மலேயா, இலங்கை, பர்மா, எல்லா நாட்டுடன் பெரும் அளவில் வணிகம் செஞ்சுருக்காங்க. காசி இருக்கக்கூடிய பனாரஸ், வங்காளம் வெஸ்ட் பெங்கால், அது பெங்கால், காமரூபம்னா அஸ்ஸாம்,
காமரூபம்னா அஸ்ஸாம். ஒரிசாக்கு கலிங்கம். ஒரிசாக்கு கலிங்கம், காமரூபம்னா அஸ்ஸாம். இந்த பகுதியெல்லாம் அது இல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை, இதெல்லாம் வந்து துணிகள் விற்பதற்கு, உற்பத்தி செய்வதற்கு வணிகம் சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னா அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. என்னென்ன ஏற்றுமதிகள் செஞ்சுருக்காங்க, என்னென்ன இறக்குமதிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நறுமண பொருட்கள், ஸ்பைசிஸ், பேர்ல்ஸ், முத்துக்கள், டயமண்ட்ஸ், வைரங்கள், பருத்தி இழை துணிகள், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்குது. ஐவரி ஒர்க்ஸ், தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் நடந்திருக்குது. ஸோ இம்போர்ட் கண்ணை மூடிட்டு சொல்லாங்க, குதிரைகள் நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த அரேபியா நாட்டுக்குள்ள கிரேக்கம் சொல்லக்கூடிய அரபியர்கள், கிரேக்கர்கள் வாழ்ந்த பகுதியில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரபியர்கள் வந்து அதிக குதிரைகள் வந்து இங்கே வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தங்கம், கண்ணாடி பொருட்கள், லினன் அப்படிங்கிறது ஒரு பட்டு, அது ஒரு துணி, லினன் அப்படிங்கிறது லினன் காட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இறக்குமதிகள், ஏற்றுமதிகள்லாம் மௌரிய பேரரசில் நடந்திருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி படிங்க. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 90% இதுலேயே கொஷின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் வந்து புக்கை எடுத்து படிச்சுங்க. முக்கியமாக 11th ஸ்டாண்டர்டு உட்காந்து சிறப்பாக படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் தான் எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்குறாங்க மௌரிய பேரரசில். சரிங்களா? அடுத்த ஒரு கிளாஸில் போஸ்ட் மௌரியன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? அது ஒரு 1 hour கிளாஸ் போகும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.